தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ற பெயரே இல்லை. பாஜக மூத்த தலைவர் ராஜா பேட்டி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெயரளவில் கூட இல்லை என்று குற்றம் சாட்டினார் பாஜக மூத்த தலைவர் ராஜா. சிவகங்கை அருகே வேளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த செல்வகுமார். இவர் பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராக இருந்து வந்தார். இவர் கடந்த 27ஆம் தேதி சாத்தரசன் கோட்டையிலிருந்து வேளாங்குளம் கிராமத்திற்கு அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வழிமறித்து ஆயுதங்களால் தாக்கியதில் நிகழ்விடத்திலேயே செல்வகுமார் உயிரிழந்தார். இந்த சம்பவத்துக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாஜக மூத்த தலைவர் ராஜா, பாஜக மாவட்ட தலைவர் சத்யநாதன், சிவகங்கை நகர் தலைவர் உதயா மற்றும் பாஜக நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்ட வேளாங்குளம் கிராமத்துக்கு இன்று நேரில் சென்று செல்வகுமார் குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினர். பிறகு செய்தியாளர்களை சந்தித்து ராஜா பேசுகையில், தமிழகத்தில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு 4 கொலைகள் வீதம், மாதத்தில் 131 கொலைகள் நடந்திருக்கின்றன. இதை பார்க்கும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பெயரளவில் கூட இல்லை. ஒரு அரசு இருக்கின்றது என்ற பயம் குற்றம் செய்பவர்களிடம் இல்லை. இதை சொந்த காரணங்களால் நடந்தது என்று பொறுப்பில்லாமல் கூறுவது ஏற்புடையது அல்ல. அப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து உள்ளனர். இந்த கருத்து கண்டிக்கத்தக்கது. எந்த நோக்கமாக இருந்தாலும் படுகொலைகள் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் காவல்துறையும் அரசும் இயங்குகின்றனர். காவல்துறையை பொறுப்பில் வைத்திருக்கின்ற முதலமைச்சரின் கட்சியும் அரசு துறைகளும் கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படிப்பட்ட பொறுப்பில் நீடித்தால் இதுபோன்ற கண்டிக்கத்தக்க சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவர் பதவி விலகுவது நல்லது. இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை போலீசார் சுட்டுப்பிடித்ததை வரவேற்கிறேன். இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் நீதிமன்றத்தில் நிறுத்தி கடும் தண்டனை வழங்கினால் இதுபோன்ற சம்பவங்களில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு அச்சம் ஏற்படும் என இன்று மதியம் சுமார் 12 மணி அளவில் ராஜா தெரிவித்தார். 8 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு மாதத்தில் ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 4.5 கொலை, அதாவது மாதம் 131 கொலை நடந்திருக்கு. அப்படின்னா அது என்ன, சட்டம் ஒழுங்கு என்கின்ற பெயரே இல்லை. ஒரு அரசாங்கம் இருக்குங்கிற பயம் சட்டவிரோத நடவடிக்கை ஈடுபடுறவங்களுக்கு இல்லை. இது நடக்கிறது தான் பர்சனல் மோட்டிவ்னு பொறுப்பு இல்லாமல் பேசுகிறது எந்த விதத்தில் ஏற்புடையதுன்னு தெரில. அதுவும் பாராளுமன்ற, ஆனால் அப்படி உறுப்பினர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் அந்த மாதிரியாக பேசுகிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எந்த மோட்டிவாக இருந்தாலும் படுகொலைகள் கொள்ளைகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்குது. அதுக்கு தான் ஒரு அரசாங்கம். போலீஸுக்கு மந்திரி யார்? சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் பலரும் என்ன சொல்கிறாங்க, அவர் அவருக்கு கீழே எந்த கண்ட்ரோலும் இல்லைன்னு, அரசாங்கத்தின் மீது அவருக்கு கண்ட்ரோல் இல்லை, கட்சியின் மீது கண்ட்ரோல் இல்லை. ஆக அந்த மாதிரியாக இருக்கிறவர் இந்த பொறுப்பில் இருப்பார்னு சொன்னால் இது தொடரும். ஆகவே இந்த மாதிரி வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயங்கள் நடக்காமல் இருக்கணும்னா பெட்டர் ஃபார் ஸ்டாலின் டு ரிசைன். வேறு 2வது வழியே இல்லை. நேற்று குற்றவாளியை சுட்டு பிடிச்சதா சொல்கிறாங்க, தாக்க வந்ததா சொல்லி காவல்துறையினர், அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, நேற்றுக்கு அது பிடிக்கப்பட்டவர் இதில் ஈடுபட்டவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியா ஒழுங்காக சரண்டராக இருந்தால் சுட்டிருக்க வேண்டாம். அதனால் நேற்றைக்கு நடவடிக்கையை நாம் வரவேற்கிறேன். காவல்துறை கண்டிப்பாக இதில் ஈடுபட்டவர்களை நீதிமன்றத்துக்கு நிறுத்தி தண்டனை பெற்று தர வேண்டும். அது விரைவில் நடக்கணும். அப்போ தான் அடுத்து தப்பு பண்ணுறவனுக்கு பண்ணுற துணிச்சல் வராது. நல்லது.